ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், கிளாஸ் 11 மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஃபீஸ் வைஸ் ஃபங்க்ஷன்ஸை எப்படி கிராஃபிக்கில் விசுவலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கிளாஸ் 11 மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 1.3ல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை எட்டு வந்திருக்கோம். இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த வேல்யூஸ் ஆஃப் எஃப் அட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. -4, 1, -2, 7, 0 இஃப் ஃபங்க்ஷன் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி காட்டலாம். இந்த ஃபங்க்ஷன் கிடைக்கிற மாதிரி நம்ம இன்புட் கொடுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. இஃப்னு நான் டைப் பண்ணுறேன். இஃப்னு சொல்லிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இன்டர்வல்ஸை ப்ராப்பராக நான் டைப் பண்ணணும். அதுக்கு இந்த ஜியோஜிப்ராவில் இருக்கக்கூடிய விர்ச்சுவல் கீபோர்டையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் இந்த சிம்பிள்ஸில் போனீங்கன்னா நமக்கு இன்ஃபினிட்டி இருக்குது. அப்போ 1 to 3 போயிட்டு பாருங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டி. இப்போ மைனஸ் இதில் போயிட்டு இன்ஃபினிட்டி, அடுத்தது லெஸ் தென். 1 to 3ல் போனீங்க அப்படின்னா இங்கே லெஸ் தென் இருக்கும். லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாறிடும். அண்டு -3 கமா நமக்கான ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், -x+4. இப்போது -x+4. அடுத்து நம்ம தொடர்ந்து எதையும் கொடுக்கணும். அப்போது திரும்ப கமா இந்த இன்டர்வல் -3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் -2 கமா ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வலில் x+4. இப்போ x+4 கமா அடுத்து இந்த இன்டர்வல் டைப் பண்ணோம். -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இப்போ லெஸ் தென் ஈக்குவல் டு x less than 1 கமா அதுக்கான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா x² minus x கமா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 less than or equal to x less than 7 கமா அதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குன்னா x minus x² கமா அதர்வைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த என்டர் கீங்கிறது இதுதான், என்டர் கொடுத்துடலாம். பாருங்கள் இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஜியோஜிப்ராவில் அழகாக இன்புட்டாக நம்ம கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னா இதை செக் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது மேலே கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டாக நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த கிராஃபிக்ஸ் வியூவில் வந்துடும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது பாருங்கள் -x+4 இந்த இன்டர்வலில் -20 less than x less than or equal to -3, x+4னா -3 less than x less than -2, x² minus xனா -2 less than or equal to x less than 1, x minus x²னா 1 less than or equal to x less than 7, 0 otherwise. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொஞ்சம் போல்டு பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு கூட நம்ம மீடியம் பண்ணிக்கலாம். இதோட கலர் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கீழே கொண்டு போயிடலாம். இப்போது இதை சின்னது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதோட கிராஃப் பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். அதாவது இது ஃபீஸ் வைஸ் ஃபங்க்ஷன் கிராஃப்னு நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த கிராஃப் எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், இங்கெல்லாம் இருக்குது. நமக்கான கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் த வேல்யூஸ் ஆஃப் எஃப் அட் -4 கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே எஃப் ஆஃப் -4 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அந்த வேல்யூ வந்து 8ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேலையை நான் கிராஃபில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா எப்படி கொடுக்கணும், -4, f ஆஃப் -4 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ஏங்கிறது தான் இந்த வேல்யூ. அதை கிளிக் பண்ணிட்டு அதோடைய கலர் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் -4ங்கும் போது 8. அப்போ இந்த இன்டர்வல் பாருங்கள், -4ங்கிறது எந்த இன்டர்வலில் இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த இன்டர்வலில் இருக்கும். -4 போட்டிங்கன்னா இங்கே +4 ஆயிரும். 4 + 4 8 அப்படிங்கிறத நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விசுவலைஸ் பண்ணி கட்டலாம். அடுத்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா f ஆஃப் 1. அப்போ அதை எப்படி பண்ணலான்னா 1, f ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பிங்கிற பாயிண்ட் தான் அந்த பாயிண்ட்டு. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் என்னவா இருக்குன்னா 1, 0. அப்போ இந்த வேல்யூ எந்த இன்டர்வலில் இருக்கும், 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு டெஃபினட்டாக இதில் இல்லை, இங்கே இல்லை, இங்கே பாருங்கள்
இப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, அப்போ 1 மைனஸ் 1 ஸ்கொயர்னா இங்கே 0. ஸோ அந்த வேல்யூ நம்ம இங்கே கிராஃபிக்கலாக விசுவலைஸ் பண்ணுறோம். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி கொடுக்கலான்னா -2, f ஆஃப் -2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்கலாம். அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே இருக்குது இந்த சிங்கிற பாயிண்ட்டை கிளிக் பண்ணி அதோட கலரையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணிக்கிறேன். அப்போது எஃப் ஆஃப் -2ங்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 6. அப்போ இந்த இன்டர்வல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே. அப்போது எக்ஸ்குள்ள -2 போட்டிங்கன்னா இங்கே என்ன ஆயிரும்னா +4ன்னு ஆயிரும். இங்கே -2 போடும்போது ஆல்ரெடி ஒரு மைனஸ் இதனால +2. அப்போ 4 + 2 என்ன ஆயிரும்னா 6ன்னு கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. அடுத்த வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7. அதை எப்படி நீங்கள் புட்டை கொடுக்கலான்னா 7, f ஆஃப் 7 என்று கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7, 0 D அப்படிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குன்னா ஸோ இந்த கிராஃப் இந்த பக்கம் இருக்குது. ஸோ அதையும் நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 7, 0. இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7ங்கிறது இல்லை, அதாவது அதர்வைஸ் என்ன ஆயிரும்னா இங்கே 0. 7 போட்டிங்கன்னா 0ன்னு நமக்கு இங்கே கிடச்சிடும். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 0, f ஆஃப் 0 என்று கொடுங்க. என்ன கிடைக்கிதுன்னா E அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டு. ஸோ இதை நான் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதோடைய நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணுறேன். 0ங்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இந்த இன்டர்வல்குள்ளே 0 இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே 0 போட்டிங்கன்னா 0 - 0 0 தான் ஆக போகுது. இப்போ பாருங்கள், இந்த சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி நம்ம அழகாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பீஸ் வைஸ் ஃபங்க்ஷனுடைய கிராஃப் அழகாக வரைஞ்சிட்டோம். அதே நேரத்தில் அந்த ஃபங்க்ஷன் வேல்யூஸ் அட் எ பாயிண்ட் -4, -2, 0, 1, 7 இந்த வேல்யூஸில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன்ஸை கிராஃபிக்கலாக விசுவலைஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை நம்ம கிராஃபில் விசுவலைஸ் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா மேக்ஸ் மேலே இருக்கிற பயம் போயிட்டு மேக்ஸ் ஈஸியாக விசுவலைஸ் பண்ணி லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். இதே வழிமுறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கான சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.